தவிர்க்க முடியாத காரணத்தால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஐ எம் சோ சாரி. சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, நம்ம வெளியே போலாமான்னு கேட்டுட்டு ஹீரோ எங்கன்னு கேட்க நம்ம ஹீரோயின் நான் அதை சொல்லலை நீயே வந்துருன்னு சொல்லிட்டு லொகேஷனை ஹீரோக்கு சென்ட் பண்ண ஹீரோ என்னமா சர்ப்ரைஸான்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை எங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குற ஒரு இடத்துக்கு தான். அங்க நம்ம ஹீரோயின் டெலிஸ்கோப்ல நின்று ஒரு ஸ்டாரை வந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னமா ஸ்டார்ஸை பார்த்து நம்ம டைம் என்ஜாய் பண்ண போறோமான்னு சொல்லி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டார் மட்டும் குறிப்பிட்டு காமிச்சு அந்த ஸ்டார் எப்படி இருக்கு அதனால ஜூம் பண்ணி பாருன்னு சொல்ல ஹீரோ நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டாருக்கான வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கி வச்சு ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. நான் இந்த ஊருக்கு வந்தப்ப வந்து என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும், நான் நல்லா என்னோட கெரியரை வந்துட்டு வளர்த்துக்கணும்ன்றதுனால ரொம்ப தனிமையிலே இருப்பேன், அப்பப்ப வந்துட்டு நான் ஸ்டார்ஸை பார்ப்பேன், அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த ஸ்டாரை வாங்கிட்டேன்னு சொல்ல ஹீரோ எனக்கு பக்கத்துல நீயே ஒரு ஸ்டார் தான் சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ண தெரியுமான்னு சொல்ல ஹீரோவும் நானும் சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாயிடுச்சு, பட் இருந்தாலும் மற்றவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் டவுனா இருக்கறனால ஹீரோடைய ஃப்ரெண்டு மற்றவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் அதிகம் வந்துட்டு கம்மியா இருக்குடா, நம்ம நிறைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போடலாம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியா பாரு நம்ம வந்துட்டு வாங்கி போடலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரனும் ஓகேன்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஒன்று வரப்போது போல இருக்கு, அந்த காம்படிஷன்ல நம்ம வின் பண்ணோம்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். தாத்தா ஹீரோ கூப்பிட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, பட் என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனியை நான் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே யாருமே வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லி வந்ததே கிடையாது, எனக்கு அது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருந்தா கண்டுபிடிச்சேன்னு கேட்க ஹீரோ அப்பதான் சொல்றா ஆக்சுவலி இந்த ஷீனானோடைய வந்துட்டு டேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா ஒருத்தவன் செங்குன்னு சொல்லிட்டு அவன் தான் தாத்தா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்ல ஷீனானோடைய வந்துட்டு டேட் பண்ணவனா அப்ப இதுக்கு ஷீனானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டவுட் பட்டுக்கிட்டே போவேன். இங்க ஷீனான் உட்காந்து செங்க கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கா. அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டான் தெரியுமா, அவனுக்காக தான் நான் ஜெர்மனிக்கு படிக்க போனேன், அவனுக்காக தான் அவனுடைய பிசினஸே நான் ஸ்டார்ட் பண்ணேன், அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்ண அவன் என்னையே வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு செங்க கூட உட்காந்து சரக்கடிக்க செங்கு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போவேன். செங்குடைய போன்ல ஹீரோடைய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் டவுன்ல வந்துட்டு அப்பா இருக்கு, ஹீரோடைய கம்பெனியே வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போடலாமான்னு யாரோ மெசேஜ் பண்ண இது ஷீனான்னு பார்த்தாரா. இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னுமே நம்ம ரூம்மேட் பொண்ணுடைய லைவ்ல மக்கள் எல்லாமே பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம லில்லியும் ஹீரோயினும் போயிட்டு அவளுக்கு சமாதானப்படுத்த, ஆனா அவ ரொம்ப பாசிட்டிவா தான் பேசுறா. சோஷியல் மீடியான்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேட் கமெண்ட்ஸும் வரும் குட் கமெண்ட்ஸும் வரும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் நீங்க இருக்கக்குள்ள என்ன யார் வந்துட்டு அசைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த கால் ஒரு மாதிரியா இருந்துச்சு, அவங்களுக்கு ஆபரேஷன் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த புது ஃப்ரெண்டு இவனுக்கா கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கா. ஹீரோயினுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு இங்க உன் கூட செலிப்ரேட் பண்றேன், ஆனா அவங்க 3 பேர் அங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னாலதான் அங்க போக முடியலன்னு இவ ஃபீல் பண்ண, என்னால தானே இதெல்லாம் நீ ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுறியான்னு கேட்க, சேச்சே நான் உன்னை மனசார லவ் பண்றேன், நான் ஏன் வந்துட்டு ரிக்ரெட் பண்ண போறேன், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அப்படிலாம் பேசாத தப்புன்னு சொல்ல உடனே இவன் சரி ஓகே எத்தனை நாள் தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்குது பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஆன்டி அதாவது ஹீரோவுடைய ஆன்டி இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம கசினோடைய அம்மா, அவங்க என்ன பண்றாங்க தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் என்னுடைய டீச்சர், ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணு மேல ஒண்ணு உங்களுக்கு கோவம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தா சேச்சா கோவம்லாம் இல்ல, பிசினஸ் இருக்குது, பிசினஸ்க்குள்ள அந்த பொண்ணு வந்துச்சுன்னா போட்டி பொறாமலாம் இருக்கு, அந்த பொண்ணு எப்படி தாங்க போதும்னு அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம லில்லியை பார்க்கறதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளியே கூப்பிட்டுருக்கான். ஆக்சுவலி இவனுடைய டார்க் சீக்ரெட்டை இப்பதான் ஓபன் பண்றான், இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்க போல இருக்கு, சோ வந்துட்டு குழந்தைய பெத்து போட்டுட்டு ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அந்த விஷயத்த லில்லி கிட்ட சொல்ல லில்லிக்கு செம ஷாக் ஆகுது, இதனால தான் உன்னை இத்தனை நாள் நான் வீட்டுக்கு கூப்பிடலன்னு சொல்ல அவ்வளவுதான் லில்லி அங்க உடஞ்சே போயிட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக வந்திருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அங்க வந்தா ஹீரோடைய குரல் கேக்குதுன்னு ஒரு ரூம்குள்ள எட்டி பார்த்தா ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷீனானும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோவத்துல கிளம்பி போயிட்டாங்க. இங்க ஷீனான் வந்துட்டு என்னுடைய வந்துட்டு அந்த இவன் எக்ஸ் இருக்கான் இல்லையா, அதாவது நான் டேட் பண்ண செங்கு, அவன் வந்துட்டு உன் கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான், பிளான போட்டுட்டு இருக்கான், அதனால வந்துட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இதை சொல்றதுக்கு தான் இங்க கூப்பிட்டியா, ஆக்சுவலி வந்துட்டு அவன் உனக்கு உண்மையா இருக்கான், அவன் ஏதோ உன்ட்ட ஒரு விஷயத்த சொல்றான்னா நீ அதை மனசுல வச்சுக்காம என்கிட்ட கொண்டாந்து சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவனுக்கு உண்மையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது இன்டைரக்டா சொல்லிட்டு வெளியே கிளம்ப. இங்க நம்ம ஹீரோயின் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க பாருங்க, லைட்டா சரக்கடிச்சிருக்காங்க போல இருக்கு, மயக்க போட்டு விழ வர அங்கதான் நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். அவன் ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஹீரோ வெளியே வந்து இதை பார்த்துட்டு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பாத்துக்கிறேன் நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட
இருக்கேன், வா நம்ம கார்ல போலான்னு சொல்ல ஹீரோயின் நானும் அவன் கூட வரலன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்காங்க. ஏன்னா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஷீனான் கூட பேசிட்டு இருந்தா இல்லையா, ஹீரோ வந்து உட்காரியா இல்லையான்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல சரி ஓகே நான் காரை விட்டு இறங்கிக்கிறேன், நீயாவது கார்ல பத்திரமா போறன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வச்சிடறான். இப்போ மறுபடியும் இந்த ஷீனான் உட்காந்து செங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு என்ன எப்ப பார் வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான், என்ன வேணானே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல செங்க என்ன சொல்றான், ஏமா உனக்கு ஏத்தவன் ஹீரோ கிடையாது நான் தான், நீ வந்துட்டு சொல்லு என்னோட காதல உனக்கு வந்துட்டு வாரி வாரி கொட்டி தீக்கிறமான்னு சொல்ல அவ வந்துட்டு சரக்கடிச்சுட்டு மயக்கமே போட்டுறா. அவ எங்க இந்த பேச்சு கேட்கறது சொல்லுங்க. இன்னொரு பக்கம் நம்ம லில்லி என்ன பண்றாங்க, ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றாங்க, உன் பொண்ணை நாளைக்கு நான் பார்க்கணும் பார்க்கு கூட்டுவான்னு சொல்ல இவனுக்கா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஐயோ லில்லி ஏதாவது குழந்தை முன்னாடி போட்டு உடைச்சிட போறா, குழந்தையோடைய மனசே உடைஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணா ஹீரோயின் போனே எடுக்க மாட்டேன்றாங்க, கட் பண்ணி விடுறாங்க. ஹீரோ மெசேஜ் பண்ணா ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றாங்க நம்ம ஹீரோயின். அடுத்த நாள் லில்லி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஆண்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல லில்லி உடனே வந்துட்டு நம்ம 3 பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஃபேமிலி மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆக்சுவலி லில்லிக்கு குழந்தை இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஓகே போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இப்பதான் இவ குழந்தை இவ கிட்ட போயிட்டு நம்ம ஃபேமிலி அது இதுன்னு சொல்லிட்டு பேசினா குழந்தை மனசு கஷ்டப்படும் சொல்ல இதை கேட்ட லில்லி மனசுமே ஆக்சுவலி கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த லைவ்ல பேட் கமெண்ட்ஸ் பண்ற எல்லாரையுமே வந்துட்டு நம்ம பார்த்திருப்பாங்க போல இருக்கு நம்ம ஆன்டி. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ரூம்மேட் பொண்ணுகிட்ட நீ கவலைப்படாதமான்னு சொல்ல நான் கவலைப்படல ஆன்டி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல பையன்கார அம்மா உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி லைட்டா கண்ணை காமிக்க அம்மா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்க பாரு லைவ்ல பைட் கமெண்ட்ஸ்ல வரலாம், நீ வந்துட்டு தப்பா எடுத்துக்காத, வேற ஏதாவது நம்ம பண்ணலாமான்னு சொல்ல உடனே வந்துட்டு எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், பேசாம வந்துட்டு நான் பிராட்காஸ்ட்ல வந்துட்டு டான்ஸ் ஆட போறேன்னு சொல்ல டான்ஸா எங்க எனக்கு முன்னாடி ஆடி காட்டு பாட்டு போன்னு சொல்ல உடனே நம்ம ரூம்மேட் பண்ணி ஜாலியா குதிச்சு ஆட அதை பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்தாலும் ஆனா லவ் பண்ற நம்ம ஹீரோடைய கசனுக்கு அது சூப்பரா இருக்கு. இப்ப 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு ஸ்டெப் போட்டுட்டு ஸ்டாப் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா உடனே வந்துட்டு வெளியே போன ஆண்டி போனை மறந்து வச்சுட்டுட்டாங்க போல இருக்கு. உள்ள வந்து இந்த சீனை பார்த்துட்டு அவங்களுக்கா செம ஆக்வர்டா ஃபீல் ஆகுது, அவங்க குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறாங்க. சோ இப்படி இந்த சீன் கட்டாயி ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது, ஏதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போவ பார்த்தா நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோயின் உள்ள கூட வான்னு சொல்லி கூப்பிடல, டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிட. ஆனா இப்ப ஹீரோ உள்ள வந்தாரான். ஹீரோயின் பேச வர நம்ம ஹீரோயின் எனக்கு உன்ட்ட பேச விருப்பம் இல்லைங்கன்னு கிளம்புன்னு சொல்ல ஹீரோவும் சரி நான் போறேன்ட்டு போற மாதிரி போய் ஆனா வந்து சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் இங்க பார் எனக்கே கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது, அந்த டைம்ல வந்துட்டு நான் உன்னை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ இந்த மாதிரி பண்றியன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் உடனே ஆமா நான் பார்த்தப்ப மட்டும் நீ அந்த ஷீனான் கூட தானே இருந்த, அவளுக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும், அப்ப இதுக்கு நீ தனியா அவ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த என்கிட்ட கூட சொல்லாமன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்காக தாமா போனேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு சாரி சொல்றாங்க. அவசரப்பட்டனே குமார் சாரி குமார்ன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு ஹீரோனோட போனை வாங்கி அவனுடைய போன் கூட மெர்ஜ் பண்ணி நான் இதுக்கப்புறம் எங்கெல்லாம் போறனோ அதோடைய லொகேஷன் உனக்கு தானாவே வந்துடும் நோட்டிபிகேஷனா, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா தான் இருப்பேன், அதனால உன்னை வந்து பாத்துக்கல போலன்னு சொல்லிட்டு நீ கோச்சுக்காதமான்னு சொல்ல ஹீரோயின் அப்ப நான் கோச்சுக்க கூடாதுன்னா நான் உன் கூடவே இருக்கணும்னு சொல்ல ஹீரோ அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு டயர்ட் ஆகி ஒரு பீச்சுக்கு வந்திருக்காங்க நம்ம ரூம்மேட் பொண்ணும் சோ ஹீரோடைய கசனும். இவங்க 2 பேருமே இங்க பேசிட்டு இருக்கா. கசன்காரன் இங்க பாரு இந்த உலகத்துல வந்துட்டு எவ்வளவு மனுஷங்க இருக்காங்க, இந்த கடல் பாரு நம்மளை விட எவ்வளவு பெருசு, இந்த கடல்ல இருக்க உயிரினங்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு செத்து போவோம், அதுங்கெல்லாம் ஃபீல் பண்ணுதான் என்ன இல்ல, அதனால வந்துட்டு உன்னுடைய லைஃப்ல இருக்க மத்த வந்துட்டு ரூமர்ஸ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீ டெலீட் பண்ணிட்டு உன் லைஃப்ல நீ ஜாலியா இருன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலா பேசல இவளுமே ஹாப்பியாயே என்கிட்ட வந்துட்டு ஒரு சூப்பரான சிடி இருக்கு வீட்டுல, அதை உன்னுடைய வந்துட்டு பார்ல வந்துட்டு பிளே பண்ணி விட்டேன்னா நல்லா இருக்குமா, நான் அதை எடுத்து கொடுக்குறேன்னு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போவ. அங்க வந்தா நம்ம ஹீரோனுடைய பேண்ட்டை போட்டு நின்னுட்டு இருக்கான். நம்ம இவளுக்கு பார்த்தோன்னே சமஷாக் ஆகுது, ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனை என்ன வந்துட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போறானாம்பா அப்படின்னு சொல்ல உடனே கசின்காரன் மாம்சே அப்படின்னு சொல்ல டேய் நீ எங்கடா இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஐயோ எங்க 2 பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நாங்க சீடி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்ல என்னடா சொல்ற, ஹீரோ வந்துட்டு பொண்ணுங்க போடுற பேண்ட்டை போட்டுட்டு இருந்தானா, ஐயோ காமெடியா இருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா உன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா பூனைக்குட்டியும் நம்ம ஹீரோயினையும் பேக் பண்ணி அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இப்ப வீட்டுக்கு போயிட்டு பாஸ்வேர்டை கூட நம்ம ஹீரோயினோட பர்த்டே தான் போல இருக்கு, ஹீரோயின் அந்த பாஸ்வேர்டை போட செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா ஹீரோயின் பாஸ்வேர்டு மட்டும் முக்கியம் இல்ல பிகிலே, ஆக்சுவலி உன்னோட லைஃபுடைய மொத்த செக்யூரிட்டி எனக்கு வேணும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூனைக்குட்டிக்கு இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ நின்று சமைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோக்கு
ஹீரோக்கு காரனா ஒத்துக்காது. ஆனா நம்ம ஹீரோயினுக்காக காரத்தை வாரி வாரி போட ஹீரோயின் உனக்கு காரனா பிடிக்காதுலப்பான்னு சொல்ல, அட உனக்கா சாப்பிட்ற இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காம்ப்ரமைஸ் ஆக, ஐயோ என் சல்லாக்குட்டி எனக்கா காம்ப்ரமைஸ்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கு ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் யாருன்னா இவனுடைய கம்பெனியை தான் இப்போ நம்ம ஹீரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. இங்க பாருப்பா உன் கம்பெனியோடைய ஷேர்ஸை நீ ஹீரோக்கு கொடுக்க போற, பட் ஆனா வந்துட்டு ஹீரோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்னும் ஏகப்பட்ட காசு இருக்கு, நீ வந்துட்டு ஒரு 5% எக்ஸ்ட்ரா சொல்லு, அவன் வாங்கலன்னா நான் உன் கம்பெனி ஷேர்ஸை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த செங்கு என்ன பண்ணா ஹீரோ வாங்கக்கூடிய அந்த கம்பெனி ஷேர்ஸை நல்லா வேல்வை வந்துட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். வேணும் தான் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி வந்துட்டு உங்க அதாவது ஒருத்தவன் ஷேர் வாங்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அவன் வந்துட்டு இன்னும் ஒரு 5% காசு கேட்கறான், அதனால நீங்க ஒரு மீட்டிங்கை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல ஹீரோவும் இந்த ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இயர் எண்ட் போனஸ் போடணும், அதனால வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம எல்லாருக்குமே போனஸ் போடலாம், இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க ஃப்ரெண்ட்ஸுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே போனஸ் கிடைச்சிச்சு. இதுல ஃபர்ஸ்டா வேலைக்கு சேர்ந்தாலே ஒரு பொண்ணு ஒரு பையனும், அதுல அந்த பையனுக்கு தான் அதிகமா போனஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்துட்டு கேட்டவுடனே ஹீரோயினுடைய அந்த ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு செம கோவம் வருது. ஏன்னா அவளுக்கு வெறும் 32,000 தான் வந்திருக்குது. இதனால இவ செம்மையா கோவப்பட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எனக்கு என்ன நீ 32,000 தான் வந்துட்டு போனஸ் போட்டிருக்க, நான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையான்னு கேட்க, இல்லம்மா உன் பெர்ஃபார்மன்ஸை விட அவன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால தான் சொல்ல. ஆனா அவ என்னமோ ஓனர் மாதிரி ஹீரோயினை பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்கா. சரி ஓகே எனக்கு போனஸ் இல்லைன்னா பரவாயில்ல, எங்க என்னுடைய ஷேர்ன்னு கேட்கறா. என்னமா சொல்ற ஷேரான்னு சொல்ல, ஆமா இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்தே நான் உன் கூட இருக்கேன் இல்லையா, அதனால வந்துட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் வர வரைக்குமே நான் உன் கூட இருக்கறனால எனக்கும் ஷேர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவளை யாரோ தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி யாருன்னா நம்ம ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் தான், வேற யாரும் கிடையாது. இவ தூண்டி விட்டதுனால லூஸ் மாதிரி நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வேலை போனோடனே ஹீரோயின் இருந்துட்டு வேலை கொடுத்தாங்களே அந்த நன்றி விசுவாசம் கூட இல்ல பாருங்க அவளுக்கு. ஹீரோயின் இதை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணா என் கூட வந்துட்டு ஒரு நிமிஷம் வெளியே சாப்பிடவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பிசினஸ் மேனை பார்க்க வந்திருக்கான். ஆனா ஹீரோயினை வேற ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்கான். ஒரு குட்டி ரூம்ல ஒரு திரை மட்டும் தான் நடுவுல இருக்கு. ஹீரோ என்னெல்லாம் பேசுறானோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பிசினஸ் மேன் கிட்ட, எப்பா உன் ஷேர்ஸ்க்கு நான் 20 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனா நீ இப்ப 5% எக்ஸ்ட்ரா கேட்கற, இது என்னப்பா நியாயம்னு கேட்க, இங்க பாருங்க 5% தானே எக்ஸ்ட்ரா கேட்கற, உங்களால கண்டிப்பா வந்துட்டு அந்த ஷேர்ஸை வாங்க முடியலன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஒன்னும் சொல்ல. ஹீரோ டக்குன்னு, இங்க பாருப்பா உன்னோட ஷேர்ஸோட வேல்வி 20 கோடி ரூபாய் தான், அதுக்கு மேலாம் என்னால தர முடியாது. சோ உன்னை யாரை ஏத்தி விட்டாங்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு வந்துட்டு ஏத்தி விட்டது அந்த செங்குனா நீ போயிட்டு உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் கூட நீ அவனுக்கே கொடுத்துரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்ல, உடனே அந்த பிசினஸ் மேனோ நம்ம பின்னாடி தான் செங்கு இருக்கானே அப்புறம் எதுக்கு இவன் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்னோட ஷேர்ஸ் உனக்கு விக்கலப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப. ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து செங்கு தான் இவனை ஏத்தி விட்டான்னு சொல்ல ஹீரோக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருது. சோ இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இப்படிதான் ஒரு விஷயத்த முடிக்கணும் ஓகேவா, ரொம்ப பர்சனலா எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல. ஹீரோயின் நீ பேசிட்டப்பா, ஆனா என்னால எப்படி பேச முடியும், அவ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என் கப்பல்ல அவ ஒர்க் பண்ணியிருக்கா, அவ என்னோட ஃப்ரெண்டுப்பான்னு சொல்ல. ஃப்ரெண்டுனா ஒன்றும் கிடையாது, ஒருத்தவங்களை நமக்கு தெரியுன்றதுனால அவங்கள பத்தி எல்லாமே நமக்கு தெரியும்லாம் அர்த்தம் கிடையாது ஓகேவா. எல்லா விஷயத்தையும் பர்சனலா எடுத்துக்காத, எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கணும்னு நினைக்காத, சில ஜென்மங்கள் இப்படிதான். ஆக்சுவலி என்னன்னா இந்த அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும், நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு இப்படிதான் நடந்துப்பாங்க. அக்ரிமெண்ட்ல நீ என்ன அப்படி போட்டிருக்கியா, என்ன ஷேர்ஸ் கொடுக்குறேன்னு இல்ல போய் அவகிட்ட தைரியமா பேசுன்னு சொல்ல. ஹீரோயினுமே அந்த பொண்ணு கூப்பிட்டு, ஏமா அக்ரிமெண்ட்ல ஷேர்ஸை கொடுக்குறோம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி ஒன்னா சேர்ந்து நம்ம வந்துட்டு வேலை செய்யலான்றதுக்காக ஷேர்ஸ் கொடுக்குறோம்லாம் அர்த்தம் கிடையாது, ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல. ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கொடுக்க முடியாது அப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோச்சிட்டு போவ. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு இது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க யார்ட்டையுமே இந்த மாதிரி பேசுனது இல்லை இல்லையா, ஆனா அதுக்காக இப்படியும் வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணாவும் இருக்க கூடாது இல்லையா. ஹீரோயின் சோகமா இருக்கு, ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை, see you.